ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹை ஃபுட்ஸ். பார்லியை உங்கள் டயட்டில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். குழந்தைங்களுக்கு, கிட்ஸுக்கோ, லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷே இல்லாமல் செய்கிறதுக்கு ஆலு பரோட்டா ஒரு எக்ஸலண்ட் சாய்ஸ். ஸோ பார்லி மாவை எப்போவுமே நம்மளால் டேரெக்டாக பிசைய முடியாது. அதனால் ½ கப் பைகாம்பரி ப்ளஸ் ½ கப் பார்லி மாவை சேர்த்து இன்றைக்கி உப்பு போட்டு தண்ணி தெளித்து வேணும்னா ஒயிட் சுகர் போட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சால் மாவு நல்லா சாஃப்டாக வரும். பார்லியை நம்ம ஏன் அடிக்கடி டயட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. க்ரானிக் கிட்னி டிசீஸ் இது நிறைய பேருக்கு இருக்குது. யாரெல்லாம் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றாங்களோ இல்லைன்னா பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றாங்களோ, ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா 95% மேலே இந்த மாதிரி மெடிசின் சாப்பிட்றவங்களுக்கு கிட்னியில் தான் இப்போ இது மெட்டபிளைஸ் ஆகுது. ஸோ அப்போ உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர், கிட்னி பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக வருது. அதனால தான் பார்லியை இந்த மாதிரி டேஸ்டியான மெத்தடில் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி க்ரானிக் கிட்னி டிசீஸ் எல்லாம் நம்ம பின்னாடி அவதிப்பட தேவையில்லை. ஸோ இன்றைக்கி அந்த ரொட்டி செய்கிறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வெட்டி 5 விசில் விட்டுட்டு தோல் உரிச்சிட்டு ஸ்மாஷ் பண்ணி சால்ட்டு, பசு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பச்சை மிளகா, ஒரே ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, ஹை ஃபுட்ஸோட மிக்சட் மசாலா, அதாவது வெஜ் மசாலா போட்டிருக்கேன், காஷ்மீரி சில்லி தூள், அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன கஸ்தூரி மெத்திலாம் இருந்தால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இதோட டேஸ்ட்டே நம்மளுடைய மசாலாஸில் தான். ஸோ அதுக்கப்புறமா பார்லி மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக தேக்க வருது. நார்மலாக நீங்கள் பார்லியை தட்டி தான் செய்யணும். பட் நம்ம பைகாம்பரி கோதுமை மாவோ இல்லை வீட்டில் உங்ககிட்ட என்ன கோதுமை மாவு இருக்கோ மிக்ஸ் பண்ணி எப்போ ரொட்டி செஞ்சாலும் நீங்கள் பார்லியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, பார்லி மாவை. இதுதான் சிறந்த சொல்யூஷன். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பார்லி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கிட்னிஸோட செயல்திறன் ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்னிஸும் சுத்தம் பண்ணும். அதே மாதிரி இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ளவங்களுக்கெல்லாம் பார்லியை அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க அவங்கெல்லாம் மெடிசன் சாப்பிட்டா எங்களுக்கு வேல்யூஸ்லாம் நார்மலாக இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே தான் வாழ்க்கையை ஓட்டுறாங்களே தவிர இதனால அவங்க கிட்னி ஸ்லோவாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத உணரவே மாட்டேங்கிறாங்க. ஸோ எல்லாமே நம்ம வாழ்க்கை முறையிலையோ உணவு முறையிலையோ மாற்றம் கொண்டு வந்தால் மட்டுமே தான் அந்த பிரச்சனைக்கான ரூட் காஸை அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா கிட்னிஸை பாதுகாக்க முடியும். இப்போ எல்லாரும் கேக்கு, பேக்கரி பிஸ்னஸ் டாப் கிளாஸில் போயிட்டுருக்கு இன்றைக்கி சிட்டியில். ஸோ யாருமே பேக்கரி ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிடாதவங்களும் இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா மைதா, ஒயிட் சுகர் தான். ஸோ இது எல்லாம் எங்கே கொண்டு போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த டயபெட்டிஸில் தான் கொண்டு போய் விடும். ஸோ அதனால் நம்ம இப்போவே பார்லி அரிசியை நம்ம டயட்டில் ரெகுலராக ஆட் பண்ணிட்டு வந்தோம்னா, நிறைய பேர் வீட்டில் சப்பாத்தி சாப்பிட்ற வழக்கம் உண்டு. தோசையை விட சப்பாத்தி தான் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சமாக பார்லி மாவை சேர்த்துக்கிட்டாலே பார்லியோடைய பயன்கள் நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் குடும்பத்துக்கும் சேரும். ஸோ உங்கள் கிட்னிஸை இன்றைக்கி காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம ஹை ஃபுட்ஸில் இருக்கிற பைகாம்பரி கோதுமை மாவு, மசாலாஸ், அதுக்கப்புறம் பார்லி மாவையும் ஆர்டர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம். நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.